ஹல்லேலூயா. நீங்க அவரை உயர்த்தும் போது அவர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் அவரை உயர்த்தாமல் இருக்கும் போது அவர் உங்களை உயர்த்த முடியாது. அதாவது வேதம் சொல்கிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்க எந்த இடத்திலிருந்து அவரை உயர்த்துகிறீர்களோ அங்கே வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம். நீங்க அவரை உயர்த்தினா மற்றும் போதும் அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து மூன்றாவது காரியத்தை வாசித்து பாருங்க. சங்கீதம் 21:1 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார். போதுங்க. நம்ம மூன்றாவது என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருடைய வல்லமையில மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையில மகிழ்ச்சியா இருக்கிறதுனா எப்படி? அவருக்கு இருக்கிற வல்லமை இன்னைக்கு இந்த பூமியில இருக்கிற தேவர்களை பார்க்கிலும் அதிக வல்லமை யாருக்கிட்ட இருக்கு தெரியுமா? நம்முடைய ஆண்டவர்கிட்ட இருக்கிறது. நாம் ஆராதிக்கிற தேவனிடத்துல இருக்கிறது. ஒரு விஷயம் எல்லா விஷயம் இந்த பிசாசினால் அலக்கடிக்கிற நபர்களை பார்த்து நீங்க கேட்டு பாருங்க. அது அலக்கடிச்சு ஆடிட்டு இருக்கும் போது, நீ பெரிய ஆளா, இயேசு பெரியவரா அப்படின்னு நீங்க அதுகிட்ட பார்த்து கேட்டு பாருங்க. அதுவே சொல்லும். என்ன சொல்லு தெரியுமா? இயேசுதான் பெரியவர்னு சொல்லும். இயேசுதான் பெரியவர்னு பிசாசே அறிக்கையிடும். அப்படின்னா அந்த தெய்வத்தை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம், அந்த தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அப்ப நமக்கு சந்தோஷம் வேண்டாமா? என்னுடைய ஆண்டவருக்கு வல்லமை இருக்குது, என் ஆண்டவருக்கு வரம் இருக்குது, என் ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒண்ணும் இல்லை. நம்ம எவ்வளவு சந்தோஷப்பட்டு கழிவுறணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்துல எந்த கடவுளும் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை நம்முடைய ஆண்டவர் செய்கிறார். என்ன தெரியுமா? அவருக்கு இருக்கிற வல்லமைகளை அவர் மனிதர்களுக்கு அவர் கொடுக்கிறார். விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் அதிகமானவைகளை செய்வான் எழுதப்பட்டிருக்கிறது, என்னிலும் பெரிதானவைகளை செய்வான் எழுதப்பட்டிருக்கிறது. அவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் ஆண்டவரை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்ய முடியும். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியங்கள்! அவர் அற்புதத்தை செய்தா அவரை விசுவாசிக்கிற பிள்ளை என்னாலே செய்ய முடியும். அவர் அதிசயத்தை செய்தா அவரை விசுவாசிக்கிற பிள்ளை என்னாலையும் செய்ய முடியும். அதுதாங்க ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பாக்கியம். அப்போ அது எவ்வளவு பெரிய சந்தோஷம்! ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் பிசாசு துரத்துனா ஓடுதா? விளையாடிட்டு இருக்க கூடாது. நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவருடைய வல்லமையில மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். நாம அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம ஒரு காரியத்தை இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது அது தானா போகுங்க, தானா நடக்குங்க. ஆண்டவர் அந்த படகுல போயிட்டு இருக்கும் போது சீசர்களோட போயிட்டு இருக்கிறாரு. படகு அங்க கொந்தளிக்குது, பயங்கரமான அலை வருது. ஆனா இயேசு அந்த படகுல தான் இருக்கிறாரு. இயேசு அந்த படகுல இருந்தும் சீசர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா, உமக்கு கவலையே கிடையாதா? நாங்க சாக போறோமே அப்படின்னு. அப்போ அவரு கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? ஆமா, அற்ப விசுவாசியன்னு சொல்ற. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எனக்கு இருக்கிற வல்லமே நான் உனக்கு தந்திருக்கிறேன். நீயே அந்த கடலை பார்த்து, நீயே அந்த பிரச்சனையை பார்த்து இயேசுவின் நாமத்துல வராதன்னா அது வராது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்வில ஏராளமான பிரச்சனை இருக்கிறது, ஏராளமான போராட்டம் இருக்கிறது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறது, என்ன சொல்றா தெரியுமா? நீங்க அந்த பிரச்சனையை பார்த்து சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் நான் இம்மட்டும் வா, நீ மிஞ்சி வராத, இனி எனக்குள்ள நீ போராட முடியாது, எனக்கு இன்னும் பலவீனத்தை தந்து என்னை அழிக்க முடியாது, இன்னும் என்ன தரித்திரத்தை வாழ வைக்க முடியாது, தரித்திரமே விலகி என்று இயேசுவின் நாமத்தை சொல்லி சொல்லணும். அது சொல்ற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணாரு. ஆனா இந்த சீசர்களுக்கு என்ன வரல? விசுவாசம் வரல. அவர் கொடுத்த கிருபை தெரியல, அவருடைய வல்லமை தெரியல. இந்த வல்லமை அவர் நமக்கு தந்திருக்கிறாருங்க. இதை நினைச்சு களி கூறணும், இதை நினைச்சு மகிழணும். ஆண்டவர் சில நாட்களாகவே படகை குறிச்சும் விசுவாசத்தை குறிச்சும் போதிச்சுட்டே இருக்கிறார். சபைக்கு வர்றீங்களா?
அற்ப விசுவாசிகளா இருக்கக்கூடாது, நம்ம விசுவாசிகளா இருக்க வேண்டும். விசுவாசியாய் மாற நீங்க கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு அடையாளம் அதுதாங்க. நீங்க விசுவாசம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வல்லமையில நம்ம எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அடுத்ததாக வாசித்து பாருங்க, 119 சங்கீதம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்க. நம்ம எதுல மகிழ்ச்சியா இருக்க வேண்டும்? கர்த்தருடைய பிரமாணங்களில மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். பிரமாணங்கள்னா என்ன தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? பிரமாணம்னா என்னது? பிரமாணம் அப்படின்னா நியாய பிரமாணம் மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு தேசத்துல ஒரு சட்டத்திட்டம் வைத்திருக்கிறது. நம்ம களவு செய்தா ஒரு தண்டனை, கொலை பண்ணினா ஒரு தண்டனை, கற்பழிப்பு கேஸுக்கு ஒரு தண்டனை, இப்படி பலவிதமான தண்டனைகள். இந்த தண்டனைகளை எதன் அடிப்படையில வைத்திருக்கிறாங்கன்னா, குற்றங்களின் அடிப்படையில வைத்திருக்கிறாங்க. அன்றைக்கு மோசைக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் எப்படி கொடுக்கப்பட்டது அப்படின்னா, குற்றங்களின் அடிப்படையில தண்டனை விவரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போ அதற்காக நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இப்ப இந்த நியாய பிரமாணத்துல அவருடைய பிரமாணங்களில் நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். அப்போ எதுக்காக நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்? நாம இந்த பிரமாணம் நமக்கு வந்ததுனாலதான் நம்ம ஓரளவுல நம்முடைய ஐம்புலன்களை கட்டுப்படுத்திட்டு இருக்கிறோம். தேசத்துல எந்த சட்டமும் இல்லைன்னா இன்னைக்கு எல்லாரும் எப்படி இருப்பாங்க? காட்டு மிராண்டிகள் போல இருப்பாங்க. எல்லாரும் கொலைகாரர்களா இருப்பாங்க, எல்லாரும் திருடர்களா இருப்பாங்க, எல்லாரும் பொய் சொல்லுகிறவங்களா இருப்பாங்க, பலவிதமான தீமைக்கு காரணமா இருப்பாங்க. அப்ப நியாயப்பிரமாணம் நமக்கு மகிழ்ச்சியா இல்லையாங்க? நம்ம தேவனுக்கு நேராக நடத்துகிறது நியாயப்பிரமாணம். தேவனுடைய விருப்பத்தை செய்வதற்காக நியாயப்பிரமாணம் நம்மை வழிநடத்துகிறது. அப்ப நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு. அது ஒரு காரணமா இருக்கிறது. இந்த நியாயப்பிரமாணம் நமக்கு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஐயோ, ஆண்டவர் இதை வேற சொல்லி தொலைச்சிட்டாரு. நான் எப்பவுமே ஒரு பிரச்சனைன்னா சும்மா வார்த்தையினால் அடிக்கவே மாட்டேன், அதை வசனத்தை சொல்லிதான் அடிப்பேங்க. எங்க வீட்டுல சண்டை நடந்தாலும் சரிதான், மற்றவங்க ஏதாவது என்கிட்ட கேட்டாலும் சரிதான், நான் வசனத்தை சொல்லிதான் சொல்லுவேன். இந்த வசனம் என்ன சொல்லுது? கரெக்ட் தானா? இந்த வசனத்தின்படி இது சரிதானா? அப்படிதான் சொல்லுவேன். இந்த நியாய பிரமாணம் நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா தேவனுக்கு நேராக நம்மை திருப்பி கொண்டிருக்கிறது, ஆண்டவருக்கு நேராக திருப்பி கொண்டிருக்கிறது. நமக்கு மகிழ்ச்சி அதுல வர வேண்டும். வேதம் சொல்லுகிற காரியம், இந்த வேத புத்தகத்துல ஏராளமான நியாய பிரமாணங்கள் இருக்கிறது. இந்த நியாய பிரமாணம் நமக்கு மகிழ்ச்சியா இருக்கிறதா, இல்ல கடினமா இருக்கிறதா, இல்ல கஷ்டமா இருக்கிறதா? இது நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னா நாம பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியா மாறிவிடலாம். நம்முடைய இருதய விருப்பங்கள் நிறைவேறும். இந்த நியாய பிரமாணங்களின்படி நம்முடைய வாழ்க்கை இல்லாத காரணத்தினால நம்முடைய இருதய விருப்பங்கள் நிறைவேறவில்லை. இன்றைக்கு ஏன் அநேகருடைய குடும்பத்தில் தரித்திர வறுமைகள், இன்றைக்கு ஏன் அநேக குடும்பங்களில் எதிர்பார்த்த நன்மைகள் கடந்து வரவில்லை, இன்றைக்கு ஏன் அநேக குடும்பங்களில் பல உபவாசங்கள் இருந்தோம், கண்ணீர் வெடித்தும் ஜெபங்கள் கேட்கப்படவில்லை, ஆண்டவரிடத்தில் மகிழ்ச்சியாய் இருக்கவில்லை. கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாய் இருக்கிறவர்கள் 7 நாள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாய் இருக்கிறவர்கள் பலி செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாய் இருக்கிறவர்கள் அவருடைய வல்லமையில கடைபெற வேண்டும். கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாய் இருக்கிறவர்கள் அவருடைய பிரமாணங்களை குறித்து நம்ம மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை மகிழ்ச்சியோட பின்பற்றுவதுதான் நமக்கு அது ஒரு கடமையா இருக்கிறது. அப்பதான் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நீங்க வாசித்து பாருங்கள், சங்கீதம் 119 16வது வசனத்தை வாசிங்கள். பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். 119 16. கர்த்தருடைய கற்பனைகளின் மேல் மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 119. வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய கற்பனைகளின் மேல மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. இல்லங்க, ஒரு வசனம் இருக்கிறது, கர்த்தருடைய கற்பனைகளில்
47வது வசனத்தை வாசி பாருங்க. 119வது சங்கீதம் 47வது வசனத்தை. நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன். ஆமென், ஹalleluya. நம்ம கற்பனைகளின் பேர்ல மனமகிழ்ச்சியா இருக்கணும். அப்படின்னா கற்பனை என்னது? நியாயப்பிரமாணத்தையும் கற்பனையும் ஒன்னோட ஒண்ணு என்ன செய்யக்கூடாது? குழப்பிடக்கூடாது. நியாயப்பிரமாணம் வேற, கற்பனை வேற. இந்த கற்பனைக்கு நியாயப்பிரமாணுக்கு என்ன வித்தியாசம்? நியாயப்பிரமாணங்கிறது வந்து சட்ட திட்டம். ஆனா கற்பனைங்கிறது என்னது அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு நம்முடைய நன்மைக்காகவும் நாம தேவனோடு இணைக்கப்படுவதற்காகவும் நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதற்காகவும் ஆண்டவர் கொடுத்ததுதான் கற்பனை. ஹalleluya. சொல்ல மாட்டீங்களே ஹalleluya, ஹalleluya. அப்ப கற்பனை வந்து நாம் ஆண்டவரோடு இணைக்கப்படுவதற்கு, நமக்கு நன்மை உண்டாவதற்கு, நாம பரிசுத்தமாக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்டதுதான் கற்பனை. நியாயப்பிரமாணம் வந்து சட்டத்திட்டம். நம்ம பண்ற தப்புக்கு உண்டாகிற சட்டத்திட்டம். அது நடந்தே தீரும். நம்ம தப்பு பண்ணோம்னா அதற்குரிய தண்டனை நாம பெற்றாகணும். அதுதான் நியாயப்பிரமாணம். ஆனா கற்பனைங்கிறது அது கிடையாது. நம்ம தேவனோடு இணைக்கப்படுவதற்கு, நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, ஆண்டவரோடு கூட உறவாடுவதற்கு கொடுக்கப்படுகிற காரியம் தான் கற்பனையா இருக்கிறது. அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த புருஷனும் மனைவியும் இந்த நிச்சயதார்த்தம் முடிந்த உடனே பேசிக்கொள்வாங்க. என்ன பேசுவாங்க? எனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்கும். இன்னைக்கு சின்ன வயசுல பேச ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு அநேகர் அப்படிதான். சின்ன வயசுல போன் எடுத்து பேச ஆரம்பிச்சாச்சு. எனக்கு அது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு. ஆனா